சரக்கு இருந்தால், திறமை இருந்தால் அவரை வந்து ஏன் தமிழறிவு மணியனே அவர் தமிழ் அறிவுக்காகத்தானே அவர் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாலும் கூட அவர் தேர்ந்தெடுத்தது இன்னொரு அரசியல்வாதி தேர்ந்தெடுக்கல. ஒரு நல்ல தமிழ் நாலேஜ் இருக்கிற ஒருத்தர் வேணுமேனு தானே தேர்ந்தெடுத்தாரு. ஸோ அது வச்சுக்கிட்டாரு. அப்புறம் அதை அவர் என்ன ஸ்டடி பண்ணுறதுல அவர் எவ்வளோ பெரிய கில்லாடி பாருங்க. அவர் தெரிஞ்சுக்கிட்டார் நம்ம என்ன வந்தாலும் உடனே சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது. ஆமாம். நம்ம வந்து ஒரு கணிசமான ஓட்டு எடுக்கலாமே தவிர முழுக்க வெற்றி பெற முடியாதுங்கிற நம்பிக்கை ஊசலாடிக்கிட்டு இருந்தது. முழுக்க எடுத்துடலாமான்ட்டு அவருக்கு அது தெரிஞ்சு போச்சு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். என்ன வந்தாலும் நம்மளது வந்து ஒரு 50% தான் இப்போ. அடுத்து பின்னால தான் வந்து நம்ம வர முடியுங்கிற ஸ்டடி பண்ணோன்னே வேணாம். நம்ம வாழ்க்கையை வீணடிக்க வேணாம். இருக்கிற ஏன்னா மறுபடியும் அது சரியாக வர முடியாம போனால் இருக்கிற வாழ்க்கையும் நடிப்பு வாழ்க்கையும் வீணாக போயிடும். அப்படிங்கிற காரணத்தினால அரசியல் வேண்டாம். ரெண்டாவது இன்னொன்று பேசிக்கலாக அவர் கொஞ்சம் பேராசை இல்லை. சம்பளம் என்ன பேராசையை கேட்டு வாங்கலாமே தவிர மற்றபடி வேற இது கிடையாது. அந்த பதவி அடைஞ்சுக்கணும், அந்த இதாகணும், அதாகணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் அவர்கிட்ட ஆன்மீகத்தன்மை உண்மையிலேயே உண்டு.